என் பெரு கோகிலா. நான் டிகிரி படித்து உள்ளேன். எனக்கு முறை பையனை கல்யாணம் கட்டி வைத்தார்கள். அவன் படிக்கவில்லை. அவனுக்கு தண்ணி அடிப்பது சிகரெட் படிப்பது என்று எல்லா கேட்ட பழக்கமும் உண்டு. எங்கள் பெற்றோர் ஆம்பிளைனா அப்படி இப்படி தான் இருப்பாக, பொம்பளைங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதுக்காக உறவு விட்டு போயிடக்கூடாது என்று அவனை என் தலையில் கட்டிவிட்டார்கள். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அவன் கூலி வேலை செய்து அந்த பணத்தில் பாதியை சாராய கடைக்கு மொய் எழுதி விட்டு தான் வீட்டில் கொடுப்பான். இந்த லட்சணத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டாள். 3 மாதத்திலேயே நான் பிறந்த வீட்டிலிருந்து வந்துவிட்டேன். அவன் நான் குழந்தை வேண்டும் என்று ரெடி ஆகிவிட்டான். நான் அவனிடம், ஒரு குழந்தையை வளர்க்கவே நமக்கு வசதி பத்தது, இதில் இன்னொரு குழந்தை வேண்டாம் என்று பாதுகாப்பு யூஸ் பண்ண சொல்லியும் கேட்காமல் போய் நான் 2 முறை அபார்ட்டின் செய்ய வேண்டியது போயிற்று. நான் வேறு வழி இன்றி ஹாஸ்பிடல் சென்று லூப் போட்டு கொண்டேன். தேலி தொல்லை தாங்காமல் எனது எரிச்சலை பொறுத்து கொண்டேன். இதன் இடையில் என் குடும்பத்தை ஓட்ட மோக மாவு அரிசி மாவு இரண்டையும் சரி சமமாக கலந்து கோல மாவு என்று வீடு வீடாக சென்று விற்று என் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றினேன். சில நாட்கள் அந்த காசையும் பிடுங்கிக் கொண்டு என் புருஷன் தண்ணி அடிச்சிட்டு மிருகத்தனமாக உறவு கொள்வான். நான் இந்த கொடுமைகளில் இருந்து எப்போது விடுதலை ஆவேன் என்று புரியாமல் விழித்து கொண்டு இருந்தேன். ஒரு முறை நான் ஐயர் வீடு வழியாக கோல மாவு விற்று கொண்டு சென்று கொண்டு இருந்தேன். அப்போது அந்த வீட்டில் இருந்த ஐயர் என்னை கோல மாவு என்று பல முறை கூப்பிட்டும் நான் காதில் விழாமல் போய்கொண்டு இருந்ததால் அவர் என் பின்னல் வந்து என் முதுகில் தட்டினார். நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்து அவரை முறைத்தேன். அவர் பயந்து போய், அம்மா, நான் கூப்பிட்டு நீ திரும்பாததால் உன்னை தொட வேண்டியதாய் போயிட்டு என்னை மன்னிச்சுடு அம்மா என்றார். நான் அவரிடம், பார்த்த அம்மா மாதிரியா தெரியுது உங்களுக்கு என்று பொய் கோபம் கொண்டு அவரை நோட்டம் இட்டேன். அவருக்கு 50 வயசு இருக்கும். அவர் வீடு சென்று கோல மாவை அளந்து கொடுக்கும் போது அவர் மனைவியை கவனித்தேன். அந்த அம்மாக்கு 45 வயசு இருக்கும். அந்த அம்மா உடம்பு முழுக்க வியாதி இருந்தது. அந்த ஆள் நல்ல கட்டு மஸ்தக இருந்தார். அந்த அம்மா பட்டினி போட்டு இருக்கும் போல என்னை பார்க்கும் பார்வையிலே தெரிந்து கொண்டேன். ஆனால் அவரோ நான் பார்க்காத போது, என்னை பார்ப்பதும் நான் பார்க்கும் போது வேறு எங்கோ பார்ப்பதும் ஆக இருந்தார். அதற்கு காரணம் என் கணவரின் கைவண்ணம் தான். அம்மா பார்க்காத போது என் புடவையை சரி செய்வது போல் அவரை வெறித்து பார்க்க தூண்டினேன். அவர் கட்டு மஸ்தான உடம்பு என்னுள் உணர்ச்சியை தூண்டிவிட்டது தான் காரணம். என் நிலைமையை கூறி அந்த அம்மாவிடம் வீட்டு வேலை போட்டு கொடுக்கும் படி கூறினேன். அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர்கள் வீட்டில் ஏடு எல்லா வேலையையும் செய்தேன். காலை எழுந்து கோல மாவு வீடு வீடாக விற்பேன். பிறகு அவர்கள் வீட்டில் இரவு உணவு சமைத்து விட்டு வீடு வந்து சேருவேன். என் மாத சம்பளத்தை அந்த ஆளிடம் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லி அதில் பணம் போட சொன்னேன். வீட்டிற்கு பணம் கொண்டு வந்தால் என் புருஷன் தண்ணி அடிச்சே தீர்த்து விடுவான் என்ற பயம் தான் காரணம். என் புருஷனுக்கும் அவர் கம்பெனியில் அட்டெண்டர் வேலை போட்டு கொடுத்து அவர் பாதி சம்பளத்தை அக்கவுண்டில் போட்டு விடுவார். என்ன செய்வது, ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேனே, அதை கரை சேர்க்க வேண்டாமா என்று நான் அவர் என் சம்பள பணத்தையும் என் கணவர் பாதி சம்பள பணத்தையும் அக்கவுண்டில் சேர்ப்பதை விரும்பி ஏற்றேன். இவ்வாறு இருக்கும் போது ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் போய் டாக்டர் கிட்டே போய் அவர் ரூமில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது போயிற்று. நான் அம்மாவுக்கு கஞ்சி கரைத்து கொடுக்க சமையல் அறை சென்று சூடு செய்து கொண்டு இருந்தேன். ஹாலில் இருந்து இதை பார்த்து கொண்டு இருந்த ஐயர் என் பின்னல் வந்து எனக்கு அதிர்ச்சி ஆகி அவரை பிடித்து தள்ளினேன். அவர் பயந்து போய் திரும்பவும் ஹாலில் சென்று அமர்ந்தார். நான் அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடுக்கும் போது அந்த அம்மா அவர் கணவருக்கு சாப்பாடு போடுமாறு கூறினாள். முதலில் தயங்கிய நான் அவருக்கு சாப்பாடு போட்டேன்.
அவர் சாப்பிடும்போது, ரொம்ப சாரி கோகிலா, நான் உன்கிட்டே தப்ப நடந்து கொண்டது. என்னை மன்னிச்சுடு என்று கெஞ்சினார். எனக்கு தெரிந்து விட்டது. நோவாளி அம்மா கிட்டே என்ன சுகம் கிடைக்கும், அது தான் அவரை தப்பு செய்ய தூண்டிவிட்டது என்று உணர்ந்து கொண்டு அவரை அரை மனதாக மன்னிப்பது போல் என் முகத்தை வைத்துக்கொண்டு, இனிமேல் இப்படி செய்யதிங்க, உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வெச்சு இருக்கேன், அம்மாவுக்காக உங்க தப்பை மன்னிச்சு உடறேன் என்று கூறி அவருக்கு சாப்பாடு பரிமாறினேன். இந்த இசிய நடந்த பிறகு அவர் என்னை கண்டாலே ஒதுங்கி சென்று விடுவார். ஆனால் எனக்கோ அவர் அன்பு தேவைப்பட்டது. இதை அவரிடம் எப்படி கூறுவது என்று தெரியாமல் விழித்தேன். இதன் இடையில் என் கணவர் குடித்து குடித்து குடல் புண் ஆகி இருந்தது. டாக்டர் மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது, குடியை மறக்க பாண்டிச்சேரி சென்று வைத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். நான் எப்படி போவது, செலவு செய்ய பணம் இல்லையே என்று வருத்தம் அடைந்தேன். அம்மா அவர் கணவரை என்னுடன் பாண்டிச்சேரி அனுப்பி 1 வாரம் வைத்தியம் செய்ய பண உதவி செய்தார்கள். என் புருஷனை ஹாஸ்பிடலில் சேர்த்துவிட்டு அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் நானும் ஐயரும் ரூம் எடுத்து தங்கினோம். ஐயர் அந்த அம்மாவிடம் நாங்கள் தனி ரூமில் தங்குவதாக கூறினார். ஆனால் அங்கே ரூம் ரெண்ட் அதிகமாக இருந்ததால் ஒரே ரூமில் தான் தங்கினோம். இரவு நான் தூங்குவதற்கு கீழே பாயை விரித்து படுத்தேன். அவருக்கு முதுகை காண்பித்து கொண்டு தூங்க முயற்சி செய்தேன். தூக்கம் வராமல் புரண்டு படுத்தபோது ஐயர் என்னையே கவனித்து கொண்டு அவரும் தூங்காமல் புரண்டு படுத்து இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். அப்போது அவங்க வீட்டு சமையல் அறையில் என்னை பிடித்தது ஞாபகம் வந்தது. நான் அவரை சீண்ட நினைத்து தூக்கத்தில் சரி செய்வது போல் செய்தேன். அதே நேரம் அவர் என்னை தொட பயந்தார். நான் அவர் மேலும் முன்னேறட்டும் என்று எதுவும் தெரியாமல் தூங்குவது போல் நடித்தேன். நான் திடுக்கிட்டு விழிப்பது போல் எழுந்து, ஐயா என்ன செய்றீங்க, அம்மாக்கு துரோகம் செய்யதிங்க என்று விரட்டி அடித்தேன். அவர் பயந்து போய் திரும்பவும் அவர் பெட்டில் படுத்தார். நான் அவரை கெஞ்ச வைக்கணும் என்று முடிவு செய்து அவருக்கு தரிசனம் கொடுத்தேன். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் கொண்டு தூங்கினார். அதை பார்த்த நான் கல என சிரித்தேன். அவர் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அவர் ஒன்றும் பேசாமல் இருந்தார். நான் சொல்வதை புரிந்து கொண்ட அவர் பெட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து நான் ஐயையோ பிள்ளை உண்டாகி விடுமே என்று பயந்தேன். 1 வாரம் முழுவதும் நாங்கள் இன்ப வெள்ளத்தில் மிதந்தோம். நான் என் கணவர் சிகிச்சை முடிந்து ஊர் திரும்ப வந்து என் கணவருடன் கட்டாய கொண்டேன். ஐயருடன் நான் கொண்ட சந்தோஷம் எனக்கு அடுத்த மாதமே யூருடி செய்து நான் கர்ப்பம் அடைந்தேன். சரியாக 10ஆம் மாதம் ஒரு ஆண் குழந்தை ஈன்றேன். என் கணவர் அவருக்கு பிறந்த குழந்தை என்று நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார். எனக்கு அல்லவோ தெரியும் அது யார் மூலம் பிறந்தது என்று. நான் ஆண் குழந்தை அவர் விருப்பப்படி பெற்று கொடுத்ததால் அவர் குடியை அடியோடு நிறுத்தினார். இப்போது குடும்பத்தில் என் கணவர் பொறுப்பு வாய்ந்தவர் ஆனார். நன்றி. மீண்டும்